ஏடிஎம்கேனுடைய வாக்குறுதிகள் வெளியாக இருக்கிறது சார். சார், ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் இதுக்கு முன்னால் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது அதில் வந்து ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் சார். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இந்த எலெக்ஷனில் சார் அப்படி ஏதாவது ஒரு தோற்றம் இருக்கா சார்? முதல்ல இந்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருந்த பொழுது 3 முறை இந்த தேர்தலில் வாக்குறுதிகளை அந்த மேனிஃபெஸ்டோ தயார் பண்றக்கூடிய அந்த கமிட்டியில நானும் இருந்திருக்கின்றேன். அதனால ஓரளவு அந்த எப்படி அந்த சிஸ்டம் இருக்கின்றதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்சியை பற்றி மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட வாக்குறுதி என்பது பல நேரங்கள்ல மக்களை போய் சேருகின்றது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. அதாவது மக்கள் அதனால அட்ராக்ட் ஆகின்றார்கள் அப்படிங்கிறது. உதாரணமாக 1967 3 படி நிச்சயம் லட்சியம், 1 படி நிச்சயம் சொல்லிட்டு டிஎம்கே உடைய மேனிஃபெஸ்டோ இருந்தது. அப்பெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப எல்லாரும் வியந்த அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதற்கு பிறகு அந்த அடுத்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி அதுதான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ரொம்ப பிரமாதமாக மக்களை ஈர்த்தது. அதுதான் ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா எல்லாருக்கும் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி என்பது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணினாங்கிறது நிச்சயம். அதே போல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ஆளுகள் கொடுக்கறது, அப்புறம் மிக்சி கொடுக்கறது, இது போன்ற சில நடைமுறைகள்லாம் வந்தன. இப்ப நான் பொருளாதாரமும் கொஞ்சம் படிச்சவன் என்ற முறையிலே எனக்கு சற்று வேதனையாக இருக்கின்றது. என்னன்னா அது எதுக்கெடுத்தாலும் இலவசம் இலவசம் இலவசமே போயிட்டு இருக்கேன். இது சரியான ஒரு அணுகுமுறையாகவே எனக்கு தோன்றவில்லையேன்னு தோன்ற. இப்ப டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு என்ன ப்ராமிஸும் தெரியாது, என்ன அந்த நல்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்ததாக தெரியல. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டிவிகே, முதல்ல டிவிகேங்கிற அந்த புதிய கட்சியை பார்ப்போம். அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ விபரீதமாக இருக்கின்றது. உதாரணமாக 2500 ரூபாய் பர் மந்த் எல்லா பெண்களுக்கும் மாசம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. 2வது இந்த இது தங்கம், அது வந்து கல்யாணம் ஆகிற சமயத்துல ஒரு சாவரின் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு சாவரின் தங்கம் வித்து கொண்டிருக்கிற நிலைமையில இஸ் இட் பாசிபிள்? எதுக்காக அதெல்லாம் கொடுக்கணும்? அவங்கள நன்றா படிக்க வச்சு அவங்க மக்களை முன்னேற்றி அவங்கள வாழ்க்கை தரத்தை செம்மையாக இருக்கக்கூடிய நிலைமையில தான் வச்சிருக்கணும் மக்களை. அதற்கு என்னென்ன முயற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்கின்றது. அதே மாதிரி 6 சிலிண்டரா இன்னைக்கு பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. தனியுண்டதும் தானே போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி சிலிண்டர் கிடைக்காத நேரத்துல 6 சிலிண்டர் வருஷத்துக்கு நான் கொடுப்பேன் இலவசமாக அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து போகாத ஊருக்கு வழி இதெல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு தங்கத்தினால மோதிரம் பண்ணி போடுறாராம். இவர் தான் தாய் மாமனாக எல்லா வீட்டுக்கும் வருவதாக அவராகவே நினைத்து கொண்டு ஏதோ ஒண்ணு போடுறேன்றாங்க. இந்த அப்புறம் ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாருக்கும், யாரெல்லாம் ஏறாங்களோ எல்லாரும் போங்க, நீங்க எல்லாம் இலவசமாவே போங்க. ஐ திங்க் அப்சல்யூட்லி ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராமிசஸ் பண்ணி மக்களை ஏமாற்றுகின்றார்களே, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே கவுந்து படுற மாதிரி ஒரு ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மக்கள்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணினா எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். இன்ஃபேக்ட் இது வந்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு ரூயின் பண்ண, இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கலுமே இந்த வியாதி பரவிட்டே இருக்கு. பாஜக அதை இப்ப கடுமையாக எதிர்த்ததுன்னு பேரு. ஆனா அவங்க 10,000 ரூபாய் ஒரு
பெண்கள் அக்கௌண்ட்டையும் போட்டாங்க இலவசம்னு பீகார்ல. அதே போல மற்ற இடங்களையும் டெல்லியும் எடுத்துங்க, மற்ற இடங்களையும் எடுத்துங்க, எல்லா இடத்துலையும் இலவசம்ங்கிறது இட் ஹாஸ் பிகம் தி ஆர்டர் ஆஃப் தி டே. அதாவது கிட்டத்தட்ட யூ ஆர் பர்ச்சேசிங் தி ஓட்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் கிவ் கிரெடிட் டு தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மிஸ்டர் இபிஎஸ். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அவருடைய அலையன்சஸை ஃபார்ம் பண்றது, அவருக்கு யார் வேணும் வேண்டாம், எப்படி அதை கொண்டு செல்வது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாக அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியும். ஆனா அவர் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ப்ராமிசஸ் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. உதாரணமா பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் குடும்ப சுமையை குறைக்கிறது 10,000 ரூபாய் கொடுக்க போறாராம். அதை தவிர மாசம் 2,000 ரூபாய் கொடுக்க போறாராம். அப்புறம் 3 சிலிண்டர் கொடுக்க போறாங்க இலவசமாக வருஷத்துக்கு. ஃப்ரீ. வாட் இஸ் சர்ப்ரைசிங் இஸ் ஒரு ஃப்ரிட்ஜை இலவசமாக கொடுக்க யார் கேட்டாங்க இதெல்லாம்? அவன் கடுமையாக உழைச்சு சம்பாதிச்சு அவனுடைய உழைப்பின் வார உறுதிகள் எவ்வளவோ அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்ணோமா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இலவச ஃப்ரிட்ஜு இது மாதிரிலாம் கொடுத்தா பொதுமக்கள்கிட்ட சரி எலெக்ஷன் வந்தாலே ஒரு திருவிழா, அந்த சமயத்துல என்னென்ன இலவசமா வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா போகவே தெரியல. எனக்கு இன்னைக்கு டிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஐ எம் ஆல்சோ அவ்வளவுதான். இப்ப நான் இப்ப டிஎம்கே பத்தி நம்ம என்ன பேச முடியும்? அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. ரைட். ஏன்னா வந்து இதை மட்டும் ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படிம்பாரு. இல்ல நான் யதார்த்தத்தை பேசுறேன். இல்ல வித் டியூ ரெஸ்பெக்ட் மிஸ்டர் மணிகண்டன், அவருக்கே தெரியும் நான் யாரையும் இந்த கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுறது இல்லை, அந்த மாதிரிலாம் நான் யாரையும் பேச மாட்டேன். பட் நான் கொஞ்சம் பிகாஸ் ஐ ஹவ் டன் மை டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ், அதனால எனக்கு ஓரளவு இந்த எக்கனாமிக்ஸை பத்தி புரியும். சரி, அதனால அந்த ஆங்கிள் நான் பேசுவேன். இது வந்து நாட்டுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு முறையாகவே எனக்கு தெரியல. டிஎம்கே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஐ வில் டெஃபினெட்லி லாஷ் அகேன்ஸ்ட் டிஎம்கே ஆல்சோ. பிகாஸ் இது வந்து நல்லதே கிடையாது. அவங்க பல காரியங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்கன்னா அதையே எடுத்துட்டு அவங்க அதை பத்தி பேசணுமே இல்லாமல் இலவசம் கொடுத்து ஓட்டை வாங்குறேன் அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் நாட் ப்ராப்பர் அட் ஆல். அது என்ன பண்ண இதெல்லாம் வந்து சீப் பாலிடிக்ஸா நான் பார்க்கின்றேன். அப்படிதான் நான் இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் இதை நான் என்னால சொல்ல முடியாது. நாட் ஏபிள் டு டிஎம்கே பத்தி மிக மிக முக்கியமான பார்ட்டி அது. அவங்களுடைய நிறைய காரியங்கள் மக்களுக்கு போய் சேர்கின்ற வகையில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அது வந்து தட் வில் ஸ்பீக் நல்லது. அது இட் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். அந்த ஆங்கிள் அவங்க கான்பிடன்ஸோட அவங்க மக்களை சந்தித்தாங்க. பாராட்டும் செய்வேன். அதே சமயத்துல இலவசம் கொடுத்துட்டாங்க தானே டெஃபினட்டா we will have to come down heavily upon any party for that matter. அதுக்கு விதிவிலக்கு டிஎம்கே இல்லைங்கிறது நான் சொல்ல விரும்புகின்றேன். ஓகே சார், ஓகே பேசலாம் சார். ராமசுப்ரமணியம் சார், ராமசுப்ரமணியம் சார் ஒரு 5 minutes எடுத்துக்கங்க ப்ளீஸ். சார், இந்த எலெக்ஷன் சார் வழக்கமாக வாக்குறுதிகள் மீது இருக்கக்கூடிய மோகம், ஓட்டு போட போறோம், இது நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அண்டை மாநிலங்களில் எல்லாம் பேசுபொருளானது சார். இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் தராங்க அப்படிங்கிறது சார். இந்த முறை ஒருவேளை ஊடகங்கள் இதை பெரிதாக பேசாமல் இருக்கிறதா, இல்ல ஜனங்க கிட்டயே இது ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தாமல் இருக்குதா சார்? நான் 5 நிமிஷத்துக்கு மேல போனா நீங்களே கில்லட்டின் போட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா ஒரு 5 minutes எடுத்துக்கங்க சார், டைம் ஆயிடுச்சு. ஆமா எல்லாரும் பேசணும். மரியாதைக்குரிய நண்பர் மணிகண்டன் இன்னைக்கு ஏன்னோ என் மேல ஒரு கோபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே காமிச்சார். பட் அது நான் ஒன்றும் தவறுன்னு சொல்லலை. இந்த மாதிரி பேச்சுல அதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். பட் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திரு மோடி அவர் சொன்னது உண்மை. குஜராத்ல எந்த ப்ராமிஸும் நான் தரமாட்டேன், நல்ல ஆட்சியை தருவேன்,
அந்த 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன், இன்டரப்ஷன் இல்லாத அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த மக்கள்கிட்ட போனார், ஜெயிச்சாருங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அதே மோடி இன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறி போயிட்டாரே, அது எப்படி நடந்தது? ஆகவே இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு மோகம் இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் இவாலுவேட் பண்ணினோம்னா, அவங்க செய்திருக்கின்ற சாதனைகளை பார்த்தோம், மாணவர்களுக்காக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளுக்காக இருக்கட்டும், அல்லது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இந்த வகையில இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு வகைகளிலே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா நல்லா தான் இருக்கு. அதோட நம்ம இந்த 1000 ரூபாய் பேர் என்ன மாதிரி இருக்காங்க, உரிமை தொகை அப்படின்னா என்ன, உரிமை இல்லாத தொகையா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் சார். நீங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வெரி வெல் ஆஃப் கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிஸ்ல கூட இந்த ஏழ்மையான நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு உதவித்தொகை என்பது வழங்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது உரிமை தொகைன்னு பேர்ல சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு பேர் சொல்றாங்க, XYZ அல்லது அண்ணா அப்படின்னு சொல்றாங்க, அல்லது கருணாநிதி உரிமை தொகைன்னு சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். ஆனால் இது இன்னும் நடைமுறைக்கு இல்லாத ஒன்று என்று நான் சொல்ல மாட்டேன். ஆகவே கடையனையும் கடை தேற்றுதல் அப்படிங்கிறது, இதை பத்தி ரிசர்ச் பண்ணி தான் ஒரு நொபேல் பிரைஸே வாங்கியிருக்காங்க. இந்த யாராவது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவங்கள அவங்கள தூக்கி விடணும், அதற்கு இந்த உரிமை தொகை போன்ற அமௌண்ட் எல்லாம் தேவை என்பதெல்லாம் டாஃப்லர் அவங்களெல்லாம் நம்ம பண்ணிருக்காங்க. ஆகவே இது இன்னும் தப்பான சமாச்சாரமே கிடையாது. அதை ஏன் நீங்க அதை நீங்க கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது 2000 ரூபாய் கொடுக்குறது எப்படி சார்? அல்ல, போன தடவையே உயர்த்தில மணிகண்டன் அவர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இவங்க 1000 ரூபான்னு சொன்னாங்க, அவங்க 1500 ரூபான்னு சொன்னாங்களே மக்கள். அப்ப நீங்க 1500 ரூபாய் சொன்னீங்க, அப்ப அது ஒண்டி ரைட்டா? ஆகவே இந்த உரிமை தொகைங்கிற பேர் விட உங்களுக்கு உறுத்தலாக இருக்கலாமே அல்லாமல் அந்த அந்த ஒரு ஸ்கீமே தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பல நாடுகள்ல பல ஏழ்மையா நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ரெண்டாவதாக இப்பவே நான் சொல்றேன், நீங்க கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், திரு மணிகண்டனையும் கூப்பிடுவீங்கன்னு தெரியும். இந்த தெரியாது சார், ஆனா உங்களை கூப்பிடுவோம் கண்டிப்பா. இல்ல, அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க டெஃபினட்டா டிஎம்கே ப்ராமிசஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லி இருக்கிறதுனால I'll be too happy to participate in a discussion. ஏன்னா நான் நிறைய இப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால நான் அதிகமா இதெல்லாம் பங்கு பெறுவது இல்லை. ஆனால் இது ஒரு லெவலை தாண்டி இலவசம் போயின்றதுன்னா நல்லதே கிடையாது. பிரிச்சு கொடுக்குறேன்னா உடனே அவங்க ஏசி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது நாட்டிற்கு நலத்தை பயக்காது. இன்ஃபேக்ட் அது ஒரு ரொம்ப பொருளாதார ரீதியாக இது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். இது இந்த ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி இந்தியா முழுக்க இது பரவி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பார்ட்டிஸாக இருக்கணும், ரிசல்ட்ஸ் ஓரியன்ட் பார்ட்டிஸாக இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் சார். ஓகே சார், ஓகே.